ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 26 கண்டிப்பாக கிறிஸ்மஸை சந்தோஷமாக உங்களுடைய ஃபேமிலியோட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சர்ச்சில் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணீங்க? கிஃப்ட்ஸ் கிடச்சிதா? சாக்லேட்ஸ், கேக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா? ஆனால் இதையும் விட பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்கிறார். கொலோசியர் 3:15 நம்ம வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது. கர்த்தருடைய சமாதானம், காட்ஸ் பீஸ் உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நிரப்ப போகிறது. ஸோ நம்ம கிறிஸ்மஸ் எப்படினாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு மீனிங்கே இல்லாமல் போகும். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், தேங்க்ஸ் கிவிங் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, நம்ம அதுதான் நம்ம கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நிறைய இடத்துல தேங்க்ஸ் கிவிங் டின்னர் அப்படின்ட்டு தனியாக ஒரு டே வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அவங்களுடைய ஃபேமிலி தூர இடத்துலேருந்து கூட தேங்க்ஸ் கிவிங்காக வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டு கேம்ஸ்லாம் போய் வெளியே போய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இம்மீடியட்டாக அடுத்த நாளே வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தர் பேசிக்க மாட்டாங்க, வேறு வேறு ஊருக்கு போயிடுவாங்க, வேறு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் வந்தோடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் கூட அப்படி இருக்கலாம். கிறிஸ்மஸ்க்காக மட்டும் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்களே, நியூ இயர்க்காக மட்டும் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் மனசு உடஞ்சி போய் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய சமாதானத்தால் உங்களையுமே உங்களுடைய குடும்பம் எல்லாரையுமே நிரப்ப போகிறார். அப்படி அந்த சமாதானத்தால் நிரப்பும் போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள் எல்லாமே மறைந்து போய் அவருடைய சமாதானம் நம்மளை நிரப்பும். ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நியூஸ் போட்டு டிவி பார்த்தாலும் சரி, ஓப்பன் பண்ணோன்னே கரெக்டாக ஒரு பேட் நியூஸ் தான் வரும். ஒரு அசால்ட் பார்க்குறோம், இல்லைனா சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் பார்க்குறோம், இல்லைனா ஆக்சிடெண்ட்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அவ்வளோ ஐயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருமோ, என்னோடய பிள்ளைங்க, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃபேமிலி வாழ்க்கையில் நடந்துருமோ அப்படின்ட்டு நம்ம பயப்படுவோம். இது ரொம்ப நேச்சுரலாக வர ஒரு விஷயம். நீங்களுமே இப்படி பயந்துட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய சமாதானத்தால், அவருடைய தேவ சமாதானத்தால் உங்களை நிரப்ப போகிறார். நான் இப்படி பயப்படும் போதெல்லாம் போய் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு கூட வார்த்தைகள் வராது. ஏசப்பா எனக்கு பயமாக இருக்கே, இப்படிலாம் நடக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய சமாதானத்தாலே நம்மளை நிரப்புவார். when we cast all our burdens on him, கர்த்தர் மேல் நம்மளுடைய பாரத்தை எல்லாம் வைத்து விடும் போது கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாம் எடுத்து அவருடைய சமாதானத்தாலே நம்மளை நிரப்புவார். நிறைய தடவை நான் இதை உணர்ந்திருக்கிறேன். ஸோ நீங்களுமே இன்றைக்கு உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஏசப்பா என் ஃபேமிலியில் சண்டையாக இருக்குது, குட்டி பிள்ளைங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்களா, நீங்கள் சொல்லலாம், ஐயோ என்னோட அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, வீட்டில் சமாதானமே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய சமாதானத்தாலே உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவார். இப்போ சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, எத்தனையோ ஃபேமிலிஸ் ஃபாதர், ஐயோ இந்த கிறிஸ்மஸ்க்காக மட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமே, கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குதே, ஒரே குழப்பமாக இருக்குதே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம், ஒரே பயமாக இருக்குதே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம். சுவாமி, நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய சமாதானத்தால் நிரப்பும் சுவாமி, தேவ சமாதானத்தால் நிரப்பும் சுவாமி. லார்ட், ஃபில் ஈச் ஹவுஸ் வித் யோர் பீஸ், வித் யோர் ப்ரெசன்ஸ். லார்ட், வீட்டில் சண்டைகள் வரக்கூடாது, வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் சுவாமி. வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளே சண்டைகள் வரக்கூடாது சுவாமி. பிள்ளைங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போடக்கூடாது சுவாமி. உங்களுடைய பிரச்சனத்தால் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும், உங்களுடைய சமாதானத்தால் நிரப்பும் சுவாமி. ஏசப்பா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் இருக்கிற சந்தோஷம் இயர் முழுவதும் அதே சந்தோஷம் அவங்க ஃபேமிலிஸில் நிரம்பி இருக்கட்டும் சுவாமி. லார்ட், let the same happiness be filled each day. ஒவ்வொரு நாளுமே வீட்டில் அந்த சந்தோஷம், சமாதானம் தங்கி இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நேர்களே, கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்பும். 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி
நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.